வலைத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? பயனுள்ள வீடியோக்களை பெற youtube.com/வலைத்தமிழை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் செய்யவும். மிக்க நன்றி. பேராசிரியர் ஜார்ஜ் ஹார்ட் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. இருப்பினும் உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த மாமலையை பற்றி அறிமுகம் செய்ய முயற்சி செய்கிறேன். தமிழ் என்பதை தமிழ் இலக்கிய பயணங்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். இலக்கிய பயணங்கள் என்று என்ன என்றால், காலம் காலமாக கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் வளர்ந்தது இலக்கிய மொழியாக வளர்ந்தார்கள். புறநானூறு, அகநானூறு போன்ற இலக்கியங்கள், மற்ற இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், தற்கால இலக்கியங்கள் என்று பார்க்கும் பொழுது தமிழர்கள் தங்களுடைய வாழ்வை இலக்கியத்தோடு இணைத்திருக்கிறார்கள். அதில் முதன்மையாக இருப்பவர் என்று சொல்ல போனால் பல இலக்கியவாதிகள். அந்த இலக்கியவாதிகளை மிகவும் கவனமாக படித்தவர்கள் சிலரை. அவர்களில் ஒருவர் தான் பேராசிரியர் ஜார்ஜ் என்று சொல்லலாம். அவர் தன்னுடைய வாழ்க்கையை தமிழுக்காக பல விதத்தில் செலவு செய்து வருகிறார். அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நான் கூறிக்கொள்கிறேன், தமிழ் வளர்ந்தது மற்ற மொழிகளோடு வளர்ந்திருக்கிறது, வடமொழியோடும் வளர்ந்திருக்கிறது, கிரேக்கம், லத்தீன் போன்ற மொழிகளோடும் வளர்ந்திருக்கிறது. இந்த அனைத்து மொழிகளையும் படித்தவர் தான் பேராசிரியர் ஜார்ஜ் ஹார்ட். அதனால்தான் அவர் கூறினார் தமிழ் செம்மொழி என்று. அதை தமிழகம் ஏற்றுக்கொண்டது, இந்தியா ஏற்றுக்கொண்டது. இதை நீங்களும் நானும் கூறினால் யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எவ்வளவு தூரம் அதில் ஆராய்ச்சி செய்திருப்பார்கள் என்று எண்ணிப்பார்கள். அந்த பெருந்தகையை இங்கு அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். தமிழகத்தின் மருமகன் என்று கொடுத்திருக்கிறேன். கௌசல்யாவின் தாய் தந்தையருக்கு மட்டும் அவர் மருமகன் அல்ல, தமிழகத்தின் மருமகன். அவர் தமிழோடு வளர்ந்தவர். அவர் நம்மிடையே இருப்பதில் நாம் மகிழ வேண்டும். இது சமீபத்தில் அவர்கள் நம் தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது எடுத்த படம். சிவத்தம்பி, பார்க்கோலா ஆகிய முக்கிய தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அறிஞர்களோடு இருந்ததை இங்கு காணலாம். அவர்கள் இதுதான் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார்கள். இன்னும் பல தடவை அவர்கள் தமிழகத்துக்கு வர வேண்டும் என்று நாம் விரும்புவோம். இவர்கள் தமிழை கற்றுக்கொண்டது என்றால் தமிழகத்தில் பல காலமாக வாழ்ந்திருக்கிறார்கள். எண்ணி பாருங்கள், அங்கேயே அவர்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்களோடு தமிழர்களோடு இணைந்திருக்கிறார்கள், அங்கேயே தமிழ் பயின்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு பல காலமாக நடந்து வருகிறது. இங்கு அமெரிக்காவில் இருந்து மட்டுமல்ல, பல நாடுகளில் இருந்தும் தமிழ்நாட்டுக்கு சென்று அங்கேயே தமிழர்களோடு இருந்து தமிழை கற்றுவது வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பணியை பற்றி நீங்கள் எண்ணி பாருங்கள், எவ்வளவு தூரம் அவர்கள் செய்திருப்பார்கள் என்று. நம்மால் இங்கிருந்து தமிழகத்துக்கு போய்விட்டு ஒரு வாரம் 2 வாரத்தோடு வந்து விடுவோம். ஆனால் அவர்களை எண்ணி பாருங்கள், பல காலம் அங்கே செலவிட்டிருக்கிறார்கள், தமிழர்களோடு தமிழர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் சமீபத்தில் அவர் சென்றது இந்த மாநாடு, செம்மொழி மாநாட்டுக்கு வந்த பொழுது அங்கே பல அறிஞர்களோடு இருந்து தன்னுடைய கட்டுரைகளை படித்திருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் மீண்டும் தமிழகத்துக்கு வர வேண்டும் என்று நாம் விரும்புவோம். அவர்கள் முக்கியமாக ஏன் தமிழ் செம்மொழி என்று ஒரு கடிதம் எழுதினார்கள். அவர்கள் நம்முடைய ஜனாதிபதிக்கு எழுதினார்கள். அவர்கள் எழுதிய 3 காரணங்களை அங்கே கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால் சமஸ்கிருதம், கிரீக், லாட்டின், சைனீஸ், பர்ஷியன், அரபிக் மட்டும் செம்மொழி என்று கருதப்பட்டு வந்த காலகட்டத்தில் தமிழையும் அதோடு இணைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை செய்திருக்கிறார்கள் என்பார்கள். உலகத்தில் அத்தனை மொழிகள் இருக்கின்றன, அத்தனை மொழிகளோடு தமிழையும் இணைக்க வேண்டும் என்று தமிழ் நல்லுள்ளங்கள் செயல்பட்டன. அந்த ஒரு முயற்சியில் பேராசிரியர் ஜார்ஜ் ஹார்ட்டும் இணைந்தார். அவர் 3 காரணங்களை கூறுகிறார். ஒன்று, தமிழ் பல காலமாக வாழ்ந்து வந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். அவர்கள் சொல்வது பார்க்கலாம், 200 கிறிஸ்துவத்துக்கு முன்னால் 200 ஆண்டுகள். நம்மிடையே பலர் தமிழ் இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் வளர்ந்தது என்று கூறுகிறார்கள். ஆனால் தமிழ் இலக்கியவாதிகளை பொறுத்தவரையில், இலக்கியங்களை அடிப்படையில் அது 200
ஆண்டுகளுக்கு, அந்த கிறிஸ்துவத்துக்கு முன் 200 தொடங்கி இருக்கிறது. அப்பொழுதுதான் நம் சங்க இலக்கியங்கள் வளர்ந்திருக்கின்றன. அது ஒரு காரணத்தை காட்டியிருக்கிறார். அது இலக்கியங்கள் தமிழ்நாட்டில் வளர்ந்தது எந்த மொழியின் அடிப்படையிலும் வளரவில்லை என்ற ஒரு காரணத்தை காட்டியிருக்கிறார். தமிழ் இலக்கியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த 200 கிறிஸ்துவ கிமு 200 வேறு எந்த மொழியிலும் அப்படி ஒரு இலக்கியம் வளர்ந்ததே இல்லை. தமிழில் மட்டும்தான் அது வளர்ந்திருக்கிறது. அந்த ஒரு காரணத்தை ஐயா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்தது, இது மற்ற இந்த காரணங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு தமிழை மற்ற செம்மொழியோடு இணைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆணித்தரமாக கூறினார்கள். அந்த மாதிரியான ஒரு ஆணித்தரமாக கூறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் பெரிய ஐயா பேராசிரியர் ஜார்ஜ் கட் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்கள் தமிழை மட்டும் படித்துவிட்டு சொல்லவில்லை. சமஸ்கிருதத்தை படித்திருக்கிறார்கள், கிரீக்கை படித்திருக்கிறார்கள், லாட்டின் படித்திருக்கிறார்கள். அவர்கள் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தனது முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். அந்த ஒரு அடிப்படையில், பலகால அனுபவத்தின் அடிப்படையில் தமிழை இந்த செம்மொழியோடு இணைக்க வேண்டும் என்று ஒரு ஆணித்தரமாக கூறியதனால்தான் இன்று நாம் அனைவரும் செம்மொழியை பேசுகிறோம் என்று உணர்வோடு இருக்கிறோம். அந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டவர் நம்மிடையே இருக்கிறார் என்பதை நாம் மகிழ வேண்டும். மற்ற மொழிகள் போல இல்லாமல் தமிழ் இலக்கியம், தமிழ் பண்பாடு அது தானாகவே வளர்ந்து வந்திருக்கிறது. சங்க காலத்தில் ஒரு புலவரை எடுத்துக்கொண்டு பாடினார் என்றால், ஒரு பாட்டை நான் அடிக்கடி முன்பின் ஆளி போல மனம் அவிந்து அடங்காது என்று கூறுவார். அந்த ஆளி என்ற ஒரு மிருகத்தையே சங்ககால இலக்கியங்கள் தான் தோற்றுவித்தது. அந்த ஆளியை போல நம் மனது தவிக்கிறது, நம் மனது ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும் என்று தவிக்கிறது என்று அந்த ஒரு எண்ணத்தை அங்கே கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள். அந்த எண்ணம் வேறு எங்கும் வரவில்லை, சங்க காலத்தில் வந்தது, சங்க இலக்கியங்களில் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு கருத்து தான் இவர்கள் கூறுவது. தமிழ் பண்பாடு என்பது தனியாக வளர்ந்த பண்பாடு, எந்த ஒரு மொழி இலக்கியத்தையும் எந்த பண்பாட்டையும் இணைத்துக் கொண்டு வளரவில்லை என்ற ஒரு கருத்தை ஆணித்தரமாக இங்கே கொடுத்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் கலிபோர்னியாவில் நமக்கு இருக்கை, தமிழுக்கு என்று ஒரு இருக்கை முதலில் அங்கேதான் வந்தது. அதற்கு தலைவராக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருந்த பொழுது செய்த பணிகள் பல மாணவர்கள் முனைவர் பட்டம் தமிழில் பெற்றிருக்கிறார்கள். நாங்கள் என்று பேசிக் கொண்டிருந்தோம். ஆண்டாள் பற்றி, சித்தர்கள் பற்றி என்று பல இலக்கியங்கள் அங்கு ஆய்ந்தறியப்பட்டன. அதுதான் இருக்கை என்பது. தமிழுக்கு இருக்கை என்றால் அங்கே தமிழ் ஆய்வு நடக்க வேண்டும். அந்த ஒரு எண்ணத்தில் தான் தமிழுக்கு இருக்கை தொடங்கப்படுகிறது. இதையேதான் நாம் ஹார்வர்டில் எதிர்பார்க்கிறோம், ஸ்டோனி புக்கிலும் எதிர்பார்க்கிறோம், ஹூஸ்டனிலும் எதிர்பார்க்கிறோம், எல்லா இடங்களிலும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஐயா அவர்கள் அதை முன்னரே செய்துவிட்டார்கள். அவர்கள் 9 மாநாடுகள் நடத்தியிருக்கிறார்கள். அந்த 9 மாநாடுகளிலும் பல அறிஞர்கள், தமிழுக்காக உழைத்த அறிஞர்கள் அங்கு வந்து தங்களுடைய ஆய்வு கட்டுரையை படைத்ததோடு தமிழின் வளர்ச்சியை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள். அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு செயல்பாடுதான் நமக்கு தேவை. அதை ஐயா அவர்கள் முன்னாடியே செய்து விட்டார்கள். இன்னமும் அது வளரப்போகிறது கலிபோர்னியாவிலும். அதோடு ஐயாவை கனடாவில் உள்ள இலக்கிய தோட்டம் என்னும் நிறுவனம் வாழ்நாள் சாதனையாளர் என்ற ஒரு விருதை அளித்து கௌரவித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். 1972 அவர்கள் தமிழ் நிறைய படித்தார்கள். விஸ்கான்சன் மேடிசன் என்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்தார்கள். அங்கேதான் கௌசல்யாவை சந்தித்தார்கள். கௌசல்யா 2 உள்ளங்கள் அங்கேதான் இணைந்தன. 2 உள்ளங்களும் தொடர்ந்து தமிழுக்காக உழைத்து வருகின்றன. நான் உங்களுடைய ஜார்ஜ் அவர்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளவில்லை. முக்கியமாக அவர் பத்மஸ்ரீ அவார்டு, பத்மஸ்ரீ விருதை பெற்றிருக்கிறார்கள். இந்தியாவிலேயே மிகவும் புகழ்பெற்ற விருது. அந்த விருதை ஐயா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். மொழிபெயர்ப்பு, புறநானூறு, அகநானூறு, காலத்தாக இந்த இலக்கியங்கள் வளர்ந்து வருகின்றன.
தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் அவர்களை அறிந்து உணர்வது என்பது, அந்த மொழி என்பது நம்மிடையே இல்லாமல் போய்விட்டது. அகநானூற்றையும் புறநானூற்றையும் புரிந்து கொள்வது என்பது தமிழர்களுக்கு மிகவும் கடினமான ஒன்று. ஏனென்றால் மொழி வளர்ந்து விட்டது, அந்த மொழி நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. ஆனால் அந்த ஒரு கடினமான மொழியையே பேராசிரியர் ஜார்ஜ் கட் அவர்கள் படித்து அதை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்திருக்கிறார் பாருங்கள். அதை நாம் பாராட்ட வேண்டும். புறநானூற்றை முழுவதுமாக படித்தவர்கள் நிச்சயமாக தமிழர்களால் இருக்க வேண்டும். அவர் இன்று புறநானூற்றை படித்ததால் அவர் முழு தமிழாக ஆகிவிட்டார், மரத்தமிழராக ஆகிவிட்டார் என்றுதான் கூற வேண்டும். அவர் எழுதியது, அதாவது போரில் தமிழ் என்று ஆரம்பித்து எழுதினார். இப்பொழுது த லவ் ஆஃப் போயம்ஸ் என்று அந்த ஒரு மகிழ் உணர்வை, அந்த அகநானூற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு அதை மொழிபெயர்த்திருக்கிறார். இது இன்னும் நிறைய சொல்லலாம். அவர் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார், நிறைய படித்திருக்கிறார். அவரோடு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பேசினால் போதும், தமிழ் பாதி உங்களுக்கு தெரிந்துவிடும். ஐயா அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மிகவும் மகிழ்கிறேன். ஐயா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சரியாக கேட்கிறதா? சரி, இந்த வாசு இவ்வளவு அழகான செம்மையான தமிழில் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு தமிழில் என்னுடைய மழலை தமிழை பேச கொஞ்சம் தயங்குகிறேன். இருந்தாலும் ஓரளவுக்கு முதலாக, அதாவது முதல் பகுதியில் தமிழில் பேசுவேன். இன்றைக்கு தமிழின் தனி சிறப்பை பற்றி பேச விரும்புகிறேன். வாசு உங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் சொன்னாரு. ஆனால் நான் கொஞ்சம் விரிவாக சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு மொழிக்கு தனக்கு மற்றும் ஒரு தனிமை இருக்கிறது, ஒரு தன்மை இருக்கிறது. தப்பாக எழுதினேன். உதாரணமாக ஆங்கிலம் ஒரு ஜெர்மானிக் மொழி. ஆனால் லாட்டினில் இருந்தும் பிரெஞ்சில் இருந்தும் நிறைய சொற்கள் கடன் எடுத்தது. ஆங்கிலத்தில் ஒரு சிக்கலான வாக்கியம் எழுதும் பொழுது கடன் வாங்கின சொற்கள் எழுதுவது மிகவும் சகஜம். ஜெர்மன் மொழி வேறு. பொதுவாக ஜெர்மனுக்கு சொந்த சொற்கள் மட்டும் பயன்படும். இந்தியாவில் பல மொழிகள் வடமொழியிலிருந்து அளவில்லாத வட சொற்கள் கடன் வாங்கும். இது உங்களுக்கு தெரியும். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். உதாரணமாக மலையாளத்தில் உயர்ந்த முறையில் எழுதும் பொழுது 90% சொற்கள் கூட வடமொழியிலிருந்து கடன் வாங்கி இருக்கலாம். இதற்கு காரணம் என்ன? மொழி வரலாறு அதற்கு காரணம். ஆங்கிலத்தை பார்த்தால் நார்மன்கள் பிரிட்டனுக்கு படையெடுத்து வந்த பொழுது பிரெஞ்சு மொழி அவர்களுடன் வந்தது. அவர்களுடைய ஆட்சியில் அந்த சொற்கள் ஆங்கில மொழிக்குள் நுழைந்து விட்டன. இந்தியாவில் கிபி முதல் 1000 ஆண்டு காலத்தில் வடமொழி எல்லா பகுதிகளும் இணைப்பு மொழி. இந்தியா மட்டுமில்லை, இந்தோனேசியா, பர்மா, கம்போடியா பல நாடுகளுக்கு இணைப்பு மொழியாக திகழ்ந்தது வடமொழி. முதல் 1000 ஆண்டு காலத்திற்கு பிறகுதான் தற்போதைய இந்திய மொழிகள் உருவாகின. ஆனால்
தமிழ் அப்படி இல்லை. தமிழில் முன் 200 அல்லது 300 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் எழுதத் தொடங்கினார்கள். அந்த காலத்தில் வடமொழி பின் அடைந்த முக்கியத்துவம் அந்த காலத்தில் வடமொழி பின் அடைந்த முக்கியத்துவம் அந்தஸ்தும் இல்லை. வடமொழி சொற்கள் கடன் வாங்க வேண்டும் என்பது தேவையோ விருப்பமோ இல்லை. தமிழ் எழுதுவதற்காக தமிழ் சொற்கள் பயன்படுத்தினார்கள். இதற்கு விளைவு சங்க இலக்கியம். இந்திய இலக்கியத்தில் வட சொற்கள் சம்ஸ்கிருதம் பிராகிருதம் கிட்டத்தட்ட 2% மட்டும்தான். சில பேருக்கு தெரியாது, ஆனால் ரிக்வேதத்தில் கூட 2% திராவிட சொற்கள் இருக்கின்றன. ஸோ அதே போல சரி, இப்பொழுது இந்த படத்தை பார்க்கலாம். சம்ஸ்கிருதத்தில் க க க க எல்லாம் வரும். தமிழில் க மட்டும் வரும். அதே போல வேறு எழுத்துக்கள். வேறு திராவிட மொழிகளில் வடமொழி சொற்கள் தப்பில்லாமல் எழுதுவதற்காக வடமொழி எழுத்துக்கள் வட சொற்களுடன் கடன் வாங்கினார்கள். தமிழ் அப்படி இல்லை. கிரந்தம் மெய் எழுத்துக்களை தவிர எழுத்துக்கள் தவிர தமிழில் சம்ஸ்கிருத எழுத்துக்கள் இல்லை. தமிழ் முதலாக எழுதத் தொடங்கின பொழுது அந்த எழுத்துக்கள் இன்றியமையாதவை இல்லை. இப்பொழுது கூட இன்றியமையாதவை இல்லை. சில பேர் சொல்வார்கள், ஓ தெலுங்கிலோ மலையாளத்திலோ எல்லா சப்தங்களும் வரும் அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் அதுவும் உண்மை இல்லை. இந்த வேறு வேறு மொழிகளில் எவ்வளவோ சப்தங்கள் இருக்கின்றன. சம்ஸ்கிருதத்தில் இல்லை, தமிழில் இல்லை. அதுதான் மொழிகள் சுபாவம், மொழிகள் இயற்கை. ஆனால் தமிழ் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இந்திய எழுத்துக்கள் போதும். இது தமிழுக்கு ஒரு தனி சிறப்பு. அது வேறு மொழிகளிலிருந்து சொற்களை வாங்க அவசியம் இல்லை. ஆகையால் இந்திய மொழிகளில் தமிழுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. ஆனால் தமிழ் எழுத்துக்களும் தமிழ் சொற்களும் பயன்படுவது தவிர இன்னொரு தனி சிறப்பு தமிழுக்கு உண்டு. வேறு இந்திய மொழிகள் உண்டாய பொழுது சம்ஸ்கிருத இலக்கியம் பார்த்து சொந்த இலக்கியங்கள் படைத்தார்கள். தமிழுக்கு சொந்த நாடோடி இலக்கியத்தை பார்த்து மக்கள் சங்க இலக்கியத்தை படைத்தார்கள். சம்ஸ்கிருதம் பார்க்கவில்லை. ஏனென்றால் அந்த காலத்தில் சம்ஸ்கிருதத்தில் அவ்வளவு பெரிய இலக்கியம் இல்லை. அவ்வளவு பெரிய சொல்றது கௌரவம் இல்லை. அது பின் வந்தது. சங்க இலக்கியத்தில் உள்ள கருத்துக்களும் எழுதும் முறைகளும் வடமொழியில் காண முடியாது. ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நீங்க தெலுங்கு பார்த்து, தெலுங்கு எவ்வளவு அழகான மொழி. அதை பற்றி ஐயமே இல்லை. இருந்தாலும் தெலுங்கு பொதுவாக சம்ஸ்கிருதத்திலிருந்து தான் தன்னுடைய இலக்கியத்தை எடுத்தார்கள். அதாவது
மிக்க பழைய தெலுங்கு நூல் என்னவென்றால் அது மகாபாரதம். ஆனால் தமிழில் சங்க இலக்கியம் இருக்கிறது. அதற்கு சம்ஸ்கிருதத்தில் அதே போல சங்கத்தில் ஒன்றுமே கிடையாது. சங்க இலக்கியத்தில் உள்ள கருத்துக்களை எழுதும் அறியதை சொன்னேன். உதாரணமாக ஒரு சங்க பாடலை பார்க்கலாம். புறநானூறு ஒரு பாடல், சின்ன பாடல். நீங்கள் இந்த பாடலை பார்க்கும் போது நீ ஒன்று மட்டும் நினைக்கணும், அதாவது உணர்ச்சிகள் எப்படி இந்த பழைய பாட்டு இப்பொழுது கூட அனுபவிக்கலாம். நாளொன்று போகி புள்ளிடை தடப்ப 11 புக்கு திருநன்று மொழியினும் பரிது பெயர்வர் அல்ல நெறிக்கொள பாடான்றிறங்கு மருவி பீடு கெழுமலையற் பாடி ஊரே. இது பொதுவாக ஒரு தற்கால தமிழனுக்கு கூட புரியும். ஒருவேளை ஒவ்வொரு சொல்லும் புரியாது, இருந்தாலும் அர்த்தம் பொருள் புரியும். அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தோம். Even if they go the wrong day, even if evil omens harass them, even if they enter at a bad time and say things they should not say, they will not return with empty hands if they sing their praises of him who has a great mountain with roaring, evenly descending waterfalls. ஆனால் நான் சொல்ல விரும்புவது இதே போல சங்கத்தில் பார்க்க முடியாது. இது தமிழுக்கு மட்டும்தான் பார்க்கலாம். இந்த மாதிரி பாடல்கள் நிறைய இருக்கின்றன இந்த புறநானூற்று. சரி, அடுத்த பாடல். இது சில பேருக்கு தெரிந்த பாடலாக இருக்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். முதலாக வாசிக்கிறேன், அப்போது அர்த்தம் சொல்றேன். கால் போர் கொத்து ஞாலத்து இயக்கும் காவற் சாகாடு கைப்போன் மானின் ஊரின்றாகி ஆரெனிது படுமே உய்த்தல் தேற்றான் ஆயி வைகளும் பகைக்கூழ் அல்லல் பட்டு மிக பஹ்ரி நோய் தலை தருமே. என்ன எல்லாரும் இந்த எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. இந்த மேல் நாடுகளில் அது கிரீக் காலத்தில் இருந்தும் இந்த அரசுக்கு ஒரு ஓட்டம், ஒரு ஷிப் கம்பேர் பண்ணினார்கள். அது மட்டும் இல்லை, அந்த ஷிப் ஓட்டுபவன் கேப்டன் ஒரு அரசன். ஆனால் தமிழில் அப்படி இல்லை. தமிழில் இந்த அரசு ஒரு சகடம் அரசு, சகடத்தை செலுத்துபவன் அரசன். அந்த காலத்தில் கடலுக்கு அருகில் உள்ள கழிகளிலிருந்து உப்பு எடுத்து ஒரு சகடத்தில் வைத்து உப்பை உள்நாட்டுக்கு எடுத்து செல்வார்கள். இப்பொழுது கூட செய்யலாம்.
தடைகளை தாண்டி போகும்போது ஒட்டுபவன் மிக கவனமாகவும் திறமையாகவும் ஒட்ட வேண்டும். சகடம் ship of state, ஒட்டுபவன் ரூலர். இந்த கருத்து வடமொழியில் காண முடியாது. ஆனால் இந்த பாட்டு மிகவும் அருமையான பாட்டு நினைக்கிறேன். அப்போ இன்னொன்று பார்க்கலாம். இதுவும் புறநானூறு. புறநானூறு போல இந்தியாவில் வேற ஒரு நூல் கிடையாது. மிகவும் உயர்ந்து மிகவும் ஆழமான நூல் என்று சொல்லலாம். இது உங்களுக்கு பாரி கவிதை பற்றி தெரியும். இது அந்த சைக்கிளில் இருந்து அந்த கதையிலிருந்து எடுத்த ஒரு பாட்டு. இது பரம்பு பற்றி. யார் பேசுகிறார்? கபிலர். இப்போ பாரி இறந்துபட்டாரு. அப்போ பாரியுடைய மலையை பார்த்து அவர் அங்கே இருக்க முடியாது, கொஞ்சம் வேறு எங்கேயாவது போகணும். அப்போ போகும்போது அந்த மலையை பார்க்கிறார். இப்படி பேசுகிறார் கவிஞர். மட்டுவாய் திறப்பவும் ஐயடை விழுப்பவும் ஆட்டான்றாக கொழுந்துவை ஊன்சோறும் பட்டாங்கியும் பெருவளம் பழனி நட்டனை மன்னோ முன்னே இல்லே ஆரி மாய்ந்தன கலங்கி கையற்று நீர்வார் கண்ணேன் தொழுது நின் பழிச்சி சேரும் வாழியோ பெரும்பெயர் பரம்பே கோத்திரன் முன்கை. The interior landscape, and that was really a classic book. Although Sanskrit is still, don't admit there's anything but Sanskrit, but for anybody really interested in Indian literature, it's a very important book. And let me just read what Raman does with this wonderful poem. Ullar kolo கிள்ளை வளைவாய் கொண்ட வேப்ப ஒன்பழம் புது நான் நுழைப்பான் புதுமான் வளஞ்சன். Sorry, it's hard to read it on the screen. Here, let me read it this way so I can actually see it. Ullar kolo pori கிள்ளை வளைவாய் கொண்ட வேப்ப ஒன்பழம் புதுநான் நுழைப்பான் துதிமான் வருகீர் புலங்கலம் ஒருகா செய்கும் நிலங்கரை கல்லியன் காரிலந்தோரே. And what Raman did with this was wonderful. Will you remember, friend? With the curve of the parrot's beak holds a bright lit neem like the sharp glory of a goldsmith's nail threading a coin of gold for a new jewel. He went across the black and the cactus desert, black soil and the cactus desert. Will he remember? Okay, well, let's move on, because there's one I want to show you. We won't, I have more on translating here, but I think we don't need that. More here. Maybe I'll take 5 more minutes and then finish up. One thing that I wanted to just suggest when you read this old poetry is the flow and the rhythm are supremely important in all poetry, especially these old poems. And I have one from Kumara Sambhava in Sanskrit and one
from Kamban. Maybe I'll just read the Kamban one. Sanskrit one's also beautiful, but we'll read the Kamban one. And this is a very ordinary Kamban verse. There's nothing that sets it apart so much except the flow of it. And when you translate, you have to try to bring that flow into another language. Andi vandanugam velai avari avarum ningi sindura sendi tande or maivare seihei kunda indirar kadangal sella iragal irundadenna enduyar kutramaya virur vingi tranji. Sometimes it's quite beautiful. When the evening twilight reached them there, the two of them left, and they went to stay on a black mountain, the summit of which was turning red, and then the wide darkness began to spread as a source of cruel pain, and it seemed like the rising up of the Rakshasas who have never submitted to Indra, and that's it. But you can hear the flow, and Hank Heifetz helped translate this. He's a poet, and it was very interesting working with him. If he read it in Tamil, you wouldn't even know what language it was in. Couldn't do it. But somehow he understood how it flowed, and he was able to do the English. All right, so let's go to one more. Actually, I have two. Maybe if you're not, because I have one here which also is important for understanding how Tamil is, what Tamil does. You know, when we talk about Tamil, you cannot leave out Sangam literature. Without Sangam literature, in my opinion, there is no Tamil. Don't get it. I mean, there's a language people speak, but it wouldn't be the same Tamil. Sangam literature is the source of Tamil identity, and it is, the more I come to see Tamil as opposed to other Indian languages, the more important I think Sangam literature is. Even if people don't know it, it's there somewhere in the culture and the language, and it's had an enormous effect on all of Tamil literature and also on the Tamil psyche. Just imagine Tirukkural is part of Sangam literature. Take Tirukkural away from Tamil. But equally important, and this some people don't realize, are other works. The Purananur, Ahananur, all of the great Sangam classics. They're very important because they're the first, they're the shaping of an identity which has continued until today. All right, so let's look at an Ahananur poem. Ahananur poems are long, and they're actually quite amazing poems. Because I spent years translating the Ahananur. And the more I translated it, the more I felt how great it was. And this is a poem, Yangolan said, oh, well, don't say anything negative. Well, I'm going to say something negative, but I'm going to say it negative, something negative to make it positive. And that is, let's look at a very interesting Sangam poem. This is a Marutham poem. Now, Marutham poems, the old Tamils had a rather unfortunate custom of ignoring their wives and going to courtesans, as everybody knows. And there's a whole genre of poetry in the Aham poems in which the husband is involved with a courtesan. But this poem takes that theme, which comes very often, comes every 10 poems in the Ahananur, and every time it comes, there's some fascinating thing that the poet does with this theme. But in this theme, something else happens, and that is the poet
expresses a feeling which everyone can relate to, and which has to do with the terrible pain of the woman who is married to this man who's running after all these courtesans. So, let's read it. Well, I'm not going to read the whole thing in Tamil because I should practice it if I'm going to read it to get it right. But I'll read it in English. Anyway, the Tamil is a bit difficult. In his town, a bull buffalo with curving horns, his back cool and wet, grazes on bright flowered water lilies on a reservoir whose high water is full of fish. He sleeps in the thick mud, and then, when the sun rises, moving and crushing mural fish, and their rich flesh comes out draped with banners of white bahundre vines, looking like a warrior entering his old city from the thick of battle. In his chariot, he brings women whose bright ornaments grow loose on their arms. So many the town can't hold them, and he shows no sign of giving up his whoring. But does it do any good if you, the woman of his house, get angry at him? Women who are strong and show that kind of anger find the goddess of wealth has left them. They have to be alone, sifting and eating a tiny amount of rice, while their children, whose words are sweet as honey, suck from their wrinkled, withered breasts. Surely women are foolish who know this and still keep their anger. So what does the poet say? Well, he seems to be saying, hey, don't be angry at him. Just let him do what he wants and, that's it. But underneath this, there's a message which has to do with the suffering caused by this kind of behavior. And this, of course, also comes into Tirukkural, because Tirukkural talks about all the things people did which they shouldn't be doing, and this was one of them. But it has a kind of strong, I think, a strong feeling for the suffering that women go through and how that should be avoided. So this is another aspect of these Tamil poems, that they talk about what's right and how people should live, but they do so in a subtle way. They don't necessarily come right out and say you shouldn't do it. Now finally, I'm going to end with Kamba and a picture of Rama. Unfortunately, his bow isn't there, but because Rama was Kamba's, of course, he wrote about, he was a Vaishnava, so he wrote about Rama. And am I going to see this? Maybe that way. That is not coming. So let me make it smaller. Can you see it? Yeah, I think so. Now, the reason I pulled this poem out is because it says things you can't say in most languages. And that's because of the unique and very powerful grammatic or syntactic tool in Tamil. Let's read the poem. It's quite simple. It's about Rama or Vishnu, about God ultimately. Ondreyanin, Ondreyam. Palavendruraikin, Palaveyam. Andreyanin, Andreyam. Amendruraikin, Ameyam. Indreyanin, Indreyam. Ulavendruraikin, Ulaveyam. Nandre nambi kudivarke, namaking no piripama. And it's a beautiful poem, but it's also extraordinary. And in translating it, it's very hard. This is how I tried. If you say he is one, he is one.
If you say he is many, he is many. If you say he has no qualities, he does not. If you say he does, he does. If you say he does not exist, he does not. If you say he does, he does. A fine thing, our Lord's way of being. How can we ever be saved? And this really is quintessential Bhakti poem. Kamban is one of the greatest poets who ever lived, and here you can see why. But what I want to point out to you is the use of two words. You know, in Tamil, and actually this doesn't so much exist in modern Tamil, but it still exists in modern Malayalam, which came from Old Tamil. You have two words for to be, a and ur. And you have two words for not, or not to be. One of them is yil, and one of them is al, right? So you can say Allah, ilay, you can say am, or ahum, or you can say unde. But in older Tamil, and its other equivalent ur mean different things. A, or am, means to be something. Even now in Malayalam they use a this way. Sukham ano, sukham ahamo, are you happy? In other words, it describes something which, a quality that something has. Whereas the other one, ur, means to exist, to be or not to be. And so, and similarly in the negative, al and yil. And what Kamban does in this poem is he plays on these two uses of the word to be. In English we don't have it, we just have be. He is tall, God is. One word, we can say God exists, but that's not quite the same thing, or God is not. And most languages don't have this. Someone told me Spanish does, I don't know. But this is something where you can see how a great poet uses the tani siraku of this language, this extraordinary language Tamil, to say something which, in very few words, which when you translate it, you have to put in all sorts of extra things and make it sound awkward. Whereas in Tamil, it sounds very normal. It's a beautiful, beautiful verse. So anyway, that is what I wanted to say, and thank you very much. Anyway, whatever. And